வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் மொழி மரபு அப்படிங்கிற இயலை பார்க்க போகிறோம். போன வகுப்பில் பார்த்திங்கன்னா நூல் மரபை பற்றி பார்த்தோம். மேக்சிமம் டிஆர்பியில் கேட்ட கேள்வி, ஒளி வடிவிலும் வரி வடிவிலும் அமைந்து எழுத்துக்களின் தனித்தன்மையை விளக்குவது எது அப்படின்னு கேட்டால் நூல் மரபு. தனி நின்ற எழுத்துக்கள் மொழியாகும் நிலைமையும் அம்மொழிகளில் நிற்கும் எழுத்துக்களை பற்றியும் எடுத்துரைக்கக்கூடிய இயல் எதுன்னு கேட்டால் மொழி மரபு. இப்போ நம்ம இது ரெண்டையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நூல் மரபுக்கும் மொழி மரபுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொழி மரபில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனிமொழி குற்றியலுகரம், புனர்மொழி குற்றியலுகரம், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தனிமொழி குற்றியலுகரம்னா என்ன, புனர்மொழி குற்றிய லிகரம் அப்படின்னா என்ன, தனிமொழி குற்றிய லுகரம்னா என்ன, புனர்மொழி குற்றிய லுகரம்னா என்ன, தனிமொழியில் வரக்கூடிய ஆயுதம், புனர்மொழியில் வரும் ஆயுதம், ஆயுதம் முழுமையாக ஒலிக்கக்கூடிய இடங்கள், நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும் முறை, ஐ அவ் அளவெடுக்கக்கூடிய முறை, ஓதெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்தின் தன்மை, மூவகை மொழிகள், மெய்யெழுத்துக்கள் இயங்கும் முறை, மெய்மயக்கத்திற்கு புறநடை, இரண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து நிற்றல் அதாவது மெய்மயக்கம், தனிக்குதலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள், தொடர்மொழியில் ரகரம் ழகரம், செய்யுளில் நகரமும் மகரமும் ஈரொற்றாதல், மகர குறுக்கத்திற்கு புறநடை, எழுத்துக்களினுடைய மாத்திரை இயல்பு, ஐகார போலி, ஔகார போலி, ஐகார ஔகார குறுக்கங்கள், மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள், எல்லா உயிரோடும் மொழி முதலாகும் மெய்கள், சகர மெய் மொழி முதலாதல், வகர மெய் மொழி முதலாதல், ஞகர மெய் மொழி முதலாதல், மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் முற்றிய லுகரம், இதெல்லாம் முக்கியமாக கேட்பாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த பாடம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனிமொழி குற்றிய லிகிதம் அப்படின்னா என்ன, நூற்பா படிக்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தாலும் எல்லா புத்தகத்துலேயும் இதே நூற்பா தான் இருக்கும். புத்தகத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, குற்றிய லிகிதம் நிற்றல் வேண்டும், யா என் சினை மிசை உதயசை கிளவிக்கு ஆவையின் வதுவும் மகரம் ஊந்தே. இந்த நூற்பாவில் உதயசை கிளவி அப்படிங்கிறத வச்சு கேள்வி கேட்கலாம். அதாவது உதயசை கிளவி, உரை அப்படின்னா உரையாடலில் முன்னிலை சொல்லோட சேர்ந்து வருவது தான் உதயசை கிளவி. கீழ்கண்டவற்றில் உதயசை கிளவி என்பது எது அப்படின்னு கேட்டால் மியா என்னும் அசைச்சொல், அதுதான் உரை அசை கிளவி என்பது மியா என்னும் அசைச்சொல். இதில் தனிமொழி குற்றிய லிகிதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்மியா சென்மியா. புரியுதுங்களா? தனிமொழி குற்றிய லிகிதத்தில் கேன்மியா சென்மியா, இதே தான் நன்னூல்லையும் பின்னாடி வரும். கேன்மியா சென்மியா அப்படின்னா தனிமொழி குற்றிய லிகிதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புனர்மொழி குற்றிய லிகிதம். இது பார்த்திங்கன்னா நாகு கூட்டல் யாது நாகி யாது, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். இதை குற்றிய லிகித புணர்ச்சி நூற்பா 411 இதை பற்றி விளக்கம் தெளிவாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது பார்க்கலாம். இதனுடைய நூற்பா புணரியல் நிலையடை குறுகலும் உதித்தே உணர கூறின் முன்னர் தோன்றும். புணரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரித்தாகவோ பொருள் தரக்கூடியது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தனிமொழி குற்றிய லுகரம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த குற்றிய லிகிதம் குற்றிய லுகரத்துக்கு எல்லாமே மாத்திரை அரை மாத்திரை தான். இது உங்களுக்கு பேசிக் கிளாஸ்லேயே தெரியும். இப்போ தனிமொழி குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு குற்றிய லுகரம்னா என்னன்னு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். கு சு டு து பு ரு, குசுடு துபுரு, இதுதான் குற்றிய லுகர எழுத்துக்கள். ஈற்று அயலெழுத்தை அடிப்படையாக கொண்டு நிற்பது குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் பார்த்திங்கன்னா
அந்த ஈற்று இயலை அடிப்படையாக வைத்து அது வகையாக பிரிப்பாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குற்றியலுகிற எழுத்துக்கள் வந்து குசுடு துபுது கு சு டு து பு து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லு அல்லது வார்த்தையில் கடைசியாக இருக்கும். கூங்கிற எழுத்து கடைசியாக இருக்கும், சு கடைசியாக இருக்கும், டூ கடைசியாக இருக்கும், குசுடு துப்புது தூ கடைசியாக இருக்கும், பூ கடைசியாக இருக்கும், ரூ கடைசியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை ஈற்று அயல் எழுத்து, ஈற்றெழுத்து வந்து கு அல்லது சு, அந்த ஆதி எழுத்தில் ஒன்று. அதுக்கு முன்னாடி இது எந்த எழுத்து வருதோ அந்த எழுத்தை பேஸ் பண்ணி தான் குற்றியலுகரத்தை 6 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெடிலை அடுத்த குற்றியலுகரம் அப்படிங்கிறாங்க. இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து பார்த்திங்கன்னா 2 எழுத்துக்கு மேலே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனைத்துக்கு மேலே இருக்காதுன்னா 2 எழுத்துக்களுக்கு மேலே கிடையாது. மாடு, ஆடு, காடு, வீடு, புரியுதுங்களா? கோபு. நான் ஒன்றுக்கு சொல்கிறேங்க. குசுடு கூக்கு பார்க்கலாம். சாகு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சா அப்படிங்கிறது நெடில், கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குற்றிய லுகரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகு அப்படிமோ. அப்போ கூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா கூ முதல்ல வந்ததுன்னா அது வந்து ஒரு மாத்திரை தான் வரும். குமரன் அப்படின்னு வரும்போது கூ வந்து ஒரு மாத்திரை. மொழிக்கு இறுதியில் குசுடு துபுது வந்ததுனா தான் அரை மாத்திரை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. உடனே கூ வந்தால் அது வந்து அரை மாத்திரைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குதிலுக்கு வந்து ஒரு மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை. ஆனால் குற்றியலுகிற எழுத்துக்கள் குசுடு துபுது மொழிக்கு இறுதினா அந்த சொல்லுக்கு கடைசீட்டில் வந்தால் மட்டும்தான் அதுக்கு அரை மாத்திரை. இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. குண்டு அப்படின்னு சொல்கிறோம். அதில் கூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு அதிகமாக தான் வரும், ஒரு மாத்திரை வரும். புரியுதுங்களா? அதே நாகு அப்படிங்கிறப்ப நான் கு அப்படின்னு சொல்கிறோம், நா கு அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, நாகு. அப்போ நெடில் 2 மாத்திரை அளவுக்கு நம்மளறியாமையே நம்ம வந்து நான் அப்படிங்கிறப்ப நீட்டி ஒலிக்கிறோம். அந்த கூவை அந்த ஒரு மாத்திரையிலேருந்து கம்மியாக ஒலிக்கிறோம். புரியுதுங்களா? நாகு, கூக்கு சொல்லிட்டேன். காசு, காசு அப்படின்னு நான் சொல்கிறோம், இல்லை காசு. வீடு, அந்த டூ செமி குசுடு. காது, தூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியான சவுட்டு. இப்படி ஒன்றுக்குமே குசுடு துபுது வச்சு பார்த்திங்கன்னா முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நெடில். அதனால் இது நெடில் தொடர் குற்றியல் உகரம். இதுக்கு 2 எழுத்துக்கு மேலே இல்லை. அடுத்தது வன்தொடர் குற்றியல் உகரம். எப்படி? வல்லினமை நடுவில் இருக்கணும். வல்லினம்னா என்ன? கசட தவற அதன் மேல் புள்ளிகள் உள்பட. இப்படி படித்து பழகுங்க. எனக்கு அழகேசன் ஒரு தமிழ் ஆசிரியர் நான் 6வது படிக்கும்போது வல்லினம் இப்படி தான் சொல்லி தந்தார். கசட தவற அதன் மேல் புள்ளிகள் உள்பட வல்லினம். ஞயன நமன அதன் மேல் புள்ளிகள் உள்பட மெல்லினம். எரல வரல அதன் மேல் புள்ளிகள் உள்பட இடையனம். புரியுதுங்களா? ஈஸியாகிடும். இக்கு இச்சு இட்டு இத்து இப்புன்னு சொல்கிறதுக்கு கூட கசட தவற அதன் மேலே புள்ளி. உங்கள் செயலுக்கு வச்சுக்கங்க. எனக்கு நான் 6th படிக்கும்போது எங்கள் தமிழையா சொல்லி கொடுத்ததை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு இப்போ 50 வயசுக்கு மேலே ஆகுது. இருந்தாலும் நான் 6வது படித்த வகுப்பு இன்னமும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ கசட தவிர அந்த எழுத்தில் கா நடுவில் வந்தாலோ, இக்கு வந்தாலோ, இச்சு வந்தாலோ, இட்டு வந்தாலோ, இத்து வந்தாலோ, இப்பு வந்தாலோ, இது வந்தாலோ அது வந்து பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். பாக்கு. புரியுதுங்களா? இக்குக்கு சொல்லிட்டேன். குத்து, இது வந்து இத்துக்கு சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? இப்படி எது வந்தாலும் சரி குசுடு துபுது கடைசீட்டில் வரும். பாக்கு, நாக்கு, குத்து, தப்பு. நல்லா பாருங்க. இப்பு வருது. கசட தபர. பெற்று நடுவில் இரு வருது. புரியுதுங்களா? இது வன்தொடர். மென்தொடர்னா பஞ்சு வரும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லினம் இருக்குது. சங்கு. புரியுதுங்களா? அந்த கூ வந்து பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சங்கு, பஞ்சு அப்படி வரும். இடைத்தொடர் சால்பு.
நடுவில் இடையினம் வரும். உயிர் தொடரில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து உயிர் மெய் எழுத்தாக இருக்கும். வரகு ஆயுதத்தொடர் சொல்ல வேணாம், நடுவில் ஆயுத எழுத்து வரும். எஃகு இது தனிமொழி குற்றிய லுகதம். நெட்டெழுத்து என்பதும் தொடர்மொழி ஈற்றும் குற்றிய லுகதம் வல்லாது ஊர்ந்தே அப்படின்னு இந்த நூற்பா வரும். இந்த நூற்பாலாம் அந்த அளவுக்கு கேட்டது கிடையாது. இந்த குற்றிய லுகதம்னா என்னன்னு நீங்கள் வந்து இதில் ஸ்கூல்லேயே 6th 7th 8th உங்களுக்கு இருந்ததுன்னா இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புனர்மொழி குற்றிய லுகதம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உதாரணத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்குக்கணை சுக்குக்கோடு இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே அந்தளவுக்கு வந்து தேவை கிடையாது இந்த நூற்பாவில். செக்குக்கணை சுக்குக்கோடு. அடுத்து வேணால் முதல்ல இருக்கிறத வந்து தனிமொழி குற்றிய லுகதம்னா ஒன்றும் கிடையாதுங்க, பிரித்தா பொருள் தராது, அவ்வளோதான். இப்போ மாடுவை மா கூட்டல் டூடுன்னு பிரிக்க முடியுமா? தேக்குவை தே கூட்டல் இக்கூட்டல் கூன்னு பிரிக்க முடியுமா? பிரித்தா பொருள் தராது. ஆனால் புனர்மொழி குற்றிய லுகதத்தை பிரித்தாக பொருள் தரும். அவ்வளோதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது தனிமொழியில் வரக்கூடிய ஆயுதம். இதுக்கு நான் உதாரணம் மட்டும் சொல்கிறேன். அந்த நூற்பா வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. எது இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா எஃகு பாருங்களா, இது வந்து கூ. கக்ஸு அப்படிங்கிறது கால் பலம் அப்படிங்கிறான். எஃகுனா கூர்மையானது. கக்ஸு நடுவில் ஆயுத எழுத்து. ககுடு அகுதுங்கிறது சுட்டுப்பெயர். கஃபு அப்புறம் கரு அப்படின்னு ஒரு நிறம். இந்த மாதிரி சொல்கிறாங்க. குற்றெழுத்துக்கும் குற்றிய எழுத்துக்கும் இடையில் ஆயுதம் வரும் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பாருங்கள் ஏ கா சு ஆ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குற்றெழுத்து தான். எப்பயுமே வந்து ஆயுத எழுத்துக்கு முன்னாடி வந்து குற்றெழுத்து தான் இருக்கும். குசுடுத்துப்பது விடுங்க, அது கடைசீட்டில் தான் வரும். குசுடுத்துப்பது எல்லாமே வல்லினமை தான். ஆனால் ஆயுத எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து, அதாவது ஆயுத எழுத்து அக்கு, அதுக்கு முன்னாடி குதில் எழுத்து தான், குற்றெழுத்து தான் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றெழுத்துக்கும் குற்றியலது எழுத்தில் வரக்கூடிய எழுத்து என்னன்னு கேட்டால் ஆயுத எழுத்து. கேள்வி இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. குற்றெழுத்துக்கும் குற்றியலுகிற எழுத்துக்கும் இடையில் வரக்கூடிய எழுத்து எது அப்படின்னு கேட்டால் ஆயுத எழுத்து. இதை வந்து பிரித்தா பொருள் தராததுனால இந்த எஃகு அகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிமொழியில் வரக்கூடிய ஆயுதம். அடுத்தது புனர்மொழியில் வரும் ஆயுதம். இந்த நூற்பா ரொம்ப முக்கியம். ஈரியல் மருங்கினும் இசைமை தோன்றும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரியல் மருங்கினும் இசைமை தோன்றும். ஈரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமொழி வருமொழி. நிலைமொழினா ஃபஸ்ட்டு ஆஃப். வாழை கூட்டல் பழத்தில் வாழை என்பது நிலைமொழி, பழம் என்பது வருமொழி. ஃபஸ்ட் ஆப்பு செகண்ட் ஆப்பு ரெண்டுமே புணரும் போது ஆயுத ஒளி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது ஆயுத ஒளி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் கல் கூட்டல் தீது கக்ரீது. இதில் இல் என்ற லகரம் ஆயுதமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இரு மொழிகள் புணரும் போது நிலைமொழியின் ஈட்டெழுத்து ஆயுதமாக திரிவதால் இது புனர்மொழி ஆயுதம் ஆயிற்று. தனிமொழியில் வந்து ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா 2 எழுத்துக்களினுடைய நடுவில் மட்டும்தான் வரும். ஆனால் புனர்மொழியினுடைய ஆயுதம் குற்றெழுத்தை அடுத்து பல எழுத்துக்களுக்கு இடையில் வரும், பிரித்தா பொருள் தரும். புனர்மொழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துக்கு முன்னாடி குற்றெழுத்து தான் இருக்கும். உதாரணம் பகுதுலி, பற்றாலிசை, முக்டீது இதெல்லாம் முக்கியமானது. அப்போ பகுதுலியாதுன்னு இருக்கும். பகுதுலியாது பன்மலை கிடைத்த கொடுங்கோல்னு கூட அந்த ஒரு பாட்டு வரும் சிலப்பதிகாரத்தில். பல்கூட்டல் துளி, பற்றாலிசை, பல்கூட்டல் தாளிசை. இதை பிரித்தா பொருள் தரும். புனர்மொழியினுடைய ஆயுதம் பிரித்தால் பொருள் தரும். ஆயுதத்தில் லகரம் வந்து ஆயுதமாகும், திரியும். புரியுதுங்களா? இது அடிக்கடி கேட்ட கேள்வி. ஈரியல் மதுங்கினி இசைமை தோன்றும் என்பதில் தொல்காப்பியர் இசைமை என்று எதை குறிப்பிடுகிறார்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம். புரியுதுங்களா? நல்லா நூற்பாவை சத்தம் போட்டு படிங்க. படித்து நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈரியல் மதுங்கினும் இசைமை தோன்றும் என்ற நூற்பாவில் தொல்காப்பியர் இசைமை என எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இசைமை என்பது ஆயுதம் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் வந்து முழுமையாக ஒலிக்கக்கூடிய இடங்கள். உருவினும் இசையினும் அருகி தோன்றும் மொழி குறிப்பு எல்லாம் எழுத்தின் இயலா ஆயுதம் அக்கா காளையானே. இது வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவு தான் ஆயுதம். அது நிறத்தின் மிகுதியையும் ஓசையின் மிகுதியும் குறிக்கின்ற போது தனக்குரிய அரை மாத்திரையினும் மிகுந்து வந்து ஒலிக்கும். அவ்விடத்தில் மாத்திரையின் மிகுதியை வெளிப்படுத்துவதற்காக ஆயுதம் ஒற்றலைப்படை போல இரட்டைத்து எழுத பெறாது. புரியுதுங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உரு இசை ஆகியவற்றின் மிகுதியை காட்ட ஆயுதம் ஒற்றலைப்படை போல் இரட்டித்து எழுதப்பெறும். புரியுதுங்களா? அதாவது ஆயுதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒற்றலைப்படை ஆயுத எழுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றலைப்படையில் வந்து 11 எழுத்துக்களில் ஆயுத எழுத்தும் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெட்டெழுத்துக்கள் வந்து அளவெடுக்கக்கூடிய முறையை வந்து தொல்காப்பியர் வந்து சொல்கிறாரு. செய்யுள் சொற்கள் சில இடங்களில் அச்செய்யுளுக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அப்போது நெட்டெழுத்துக்கள் தத்தமைக்குரிய இனமொத்த குற்றெழுத்துக்களை அருகில் பெற்று அவ்வோசையை நிறைய செய்யும் அப்படிங்கிறாரு. குன்றிசை மொழிவையின் நின்றிசை நிறைக்கும் நெட்டெழுத்து இம்பல் ஒத்த குற்றெழுத்து. அதாவது செய்யுளினுடைய ஓசையை அழகுபடுத்துவதற்காக நெட்டெழுத்தின் பக்கத்தில் குற்றெழுத்து இருக்கும்போது ஓசை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நூற்பாவினுடைய கருத்து. ஆ பக்கத்தில் அ, ஆனால் நம்ம ஆ அ அப்படின்னு சொல்கிறதில்ல, ஆ அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்தது ஐயும் அவ்வும் அளவெடுக்கக்கூடிய முறை. ஐ அவ் என்னும் ஆ ஈர் எழுத்திற்கு ஈகரம் உகரம் இசை நிறைவு ஆகும். அதாவது ஐக்கு ஈ, அதாவது அளபடையில் ஐ சொன்னால் அதுக்கு பக்கத்தில் ஈ வரும். அவு சொன்னால் அதுக்கும் பக்கத்தில் ஊ வரும். உதாரணம் உதநசை ஈ. உதநசையில் சை என்பது ஐ, பக்கத்தில் பாருங்கள் ஈ என்ற குற்றெழுத்து வந்துடுச்சு. ஐயும் அவ்வும் அளவெடுக்கும் போது ஐயுக்கு இகரமும் அவ்வுக்கு உகரமும் இசையை நிறைவு செய்யும் அப்படிங்கிறது நூற்பா. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு மொழி. தொல்காப்பியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆ ஈ உ ஏ ஐ ஔ என்னும் நெட்டெழுத்துக்கள் 7 தனித்து நின்று பொருள் தரும் அப்படிங்கிறாரு. ஆனா பசு, ஈனா ஒரு உயிர், ஊனா தசை, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, ஔனா பூமி. விளக்கம் சொல்லிட்டேன். தொல்காப்பியர் வந்து நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து மொழியாய் நின்று பொருளை தரும்னு சொல்கிறாரு. இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து குற்றெழுத்துக்கு 2 எழுத்துக்களை சொல்கிறாரு. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. 5 குற்றெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழியில் வராது. என்னன்னா அ இ உ ஏ ஓ இது வராது. சில எழுத்துக்கள் மட்டும் உயிர்மெய் குறிலாக நின்று பொருள் தரும் அப்படிங்கிறாரு. குற்றெழுத்து 5 ஓரெழுத்து ஒரு மொழி அதாவது, ஆனால் உயிர்மை குறிலாக நின்று பொருள் தருங்கிறாரு. அதில் 2 எழுத்து தூவும் நோவும் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் நெட்டெழுத்து 7 மட்டும்தான் வரும். எக்ஸப்ஷனலாக தூவு நோவு மட்டும்தான் குற்றெழுத்தில். அதுவும் உயிர் மெய் குறிலாக தான் காணப்படும். தூனா உன், நோன்னா துன்பம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் வந்து சொல்லக்கூடிய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா 3. 1 ஓரெழுத்து ஒரு மொழி, 2 ஈரெழுத்து ஒரு மொழி, 3 தொடர்மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் கண்டிப்பாக ஓர் எழுத்து தான் இருக்கும். ஆ அப்படின்னு இருக்கும், ஊ அப்படின்னு இருக்கும். ஈரெழுத்துனா 2 எழுத்து. கல் பொருளை தருது, மண் பொருளை தருது. தொடர்மொழினா கூட்டு வாக்கியம் மாதிரி சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி. தொல்காப்பியர் குறிக்கக்கூடிய மொழிகள் மொத்தம் 3. ஓரெழுத்து, ஈரெழுத்து, தொடர்மொழி அப்படின்னு. நெக்ஸ்ட் நூற்பா கவனிங்க. மெய்யின் இயக்கம்
அகதமொடு சிவனும் அருமையான நூற்பா. அதாவது மெய்யெழுத்துக்கள் எல்லாமே அகதத்தோடு கூடி நின்று இயங்கும் தன்மையை பெறும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து நிற்றல். யா, ரா, ழா என்னும் 3 முன் ஒற்ற கா, சா, த, ப, ஞ, ஞ, ந, ம, ஈர் ஒற்று ஆகும். அதாவது பிற்காலத்தில் வந்து நன்னூலார் இதை வந்து ஈரொற்று உடல்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரொற்றுனா 2 ஒற்றெழுத்துக்கள் வந்து வரும். ஒற்றெழுத்துனா ஒன்றும் கிடையாதுங்க, மெய்யெழுத்து. தயவுசெய்து புரியலைன்னா இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலைன்னா தயவுசெய்து கமெண்டில் வந்து கேளுங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்மைனா என்னென்னு தெரியணும், முன்னிலைனா என்னென்னு தெரியணும், படற்கைனா என்னென்னு தெரியணும். புரியுதுங்களா? வினைமுற்றுனா என்னென்னு தெரியணும், பெயர் சொல்னா என்னென்னு தெரியணும், வினைச்சொல்னா என்னென்னு தெரியணும், வினைமுற்றுனா என்னென்னு தெரியணும், பெயரெச்சம்னா என்னென்னு தெரியணும், குறிப்பு பெயரெச்சம்னா என்னென்னு தெரியணும், பெயரடைனா என்னென்னு தெரியணும், வினையடைனா என்னென்னு தெரியணும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம சரளமாக பயன்படுத்துவோம். ஒற்றெழுத்து அப்படின்னு பயன்படுத்துவோம். ஒற்று அப்படின்னா மெய்யெழுத்து. இதெல்லாம் ஒற்றெழுத்துன்னு நான் சொல்லும்போது ஒற்றெழுத்துனா என்னென்னு தெரியலனா தயவுசெய்து ஃபோன் பண்ணினாச்சும் கேளுங்க, இல்லை கமெண்டில் போடுங்க. தயவுசெய்து இலக்கணத்தை புரியாமல் படித்து மனப்பாடம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல தமிழாசிரியராக ஆக முடியாது. ஏன்னா நான் வந்து பல பேர்த்துக்கு பாடம் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு தெரியல. ஒற்று வருமா, இந்த இடத்துல ஒற்றெடுத்து அளவெடுக்குமா, வல்லினம் மிகும் இடத்துல வந்து ஒற்று மிகுமா, ஒற்று மிகாதான்னு கேட்டால் அந்த பையன் கடைசி வரைக்கும் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து எம்ஏ தமிழ் படித்த பையன் கடைசி வரைக்கும் அவன் ஒத்து வருமானு புரிஞ்சுருக்கிறான். ஒத்து வருமானே அவன் வந்து வாயில் நான் சொன்னது அவன் காதில் விழுந்திருக்கு. அதனால் கிளாரிட்டி வந்து மஸ்ட்டு. புரியாமல் தயவுசெய்து படிக்காதீங்க. யா, ரா, ழா இதில் 3மே வந்து பார்த்திங்கன்னா ஈரொற்றுனா டபுள் ஒற்றெழுத்து, அதாவது டபுள் மெய்யெழுத்து. இப்போ ஈ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெய்யெழுத்து வரும். காய்க்கும் அப்படிங்கிற இடத்துல இக்கு வருது. காய்ச்சல், வாய்ப்பு, பொய்த்தல், வேய்ங்குழல், சாய்ந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க, சா, த, ப அதை கூட வேண்டாம். ஈரொற்று உடல்நிலையில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னா ஈ, இரு, இழு. புரியுதுங்களா? இப்போ நான் ஈக்கு சொல்லிட்டேன். காய்க்கும் 2 மெய்யெழுத்து பாருங்கள். ஈ 1, இக்கு 1. காய்ச்சல் ஈ 1, இச்சு 1. நெக்ஸ்ட்டு இருவுக்கு சொல்கிறேன். தேர்ச்சி இரு வருது, பக்கத்தில் இச்சு வருது. ஈரொற்றா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன். இல்லுக்கு வாழ்க்கை, இல்லு வருது, இக்கு வருது. புரியுதுங்களா? வாழ்க்கை, வாழ்த்தல், அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஈரொற்று உடல்நிலையில் இடம்பெறும் எழுத்துக்கள் யாவை? ஏ, இ, பி, இரு, சி, இள்ளு, டி அனைத்தும் சரி. கண்ணை மூடிக்கிட்டு அனைத்தும் சரின்னு போடுங்க. பின்வருவனற்றுள் ஈரொற்று உடல்நிலையில் இடம்பெறாத எழுத்து எது? இ, ஏ, இ, பி, இரு, சி, இள்ளு, டி இவ்வு அப்படின்னா இவ்வு. புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வைஸாக நான் உங்களுக்கு நடத்துகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நூற்பா. அவற்றுள் ரகத ழகாரம் குற்று ஒற்று ஆகா. அதாவது இரு இல்லும் ஒற்று ஆகாத மெய்கள்ங்கிறான். அதாவது தனி குதிரை அடித்து இல்லை சேர்த்தக்கூடாது. அதாவது என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா சர் அப்படின்னு வராது, புல் அப்படின்னு வராது, டல் அப்படின்னு வராது, கழா அப்படின்னு வராது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து இது வருது, சர்பம். அது வந்து பார்த்திங்கன்னா சர்பம் என்பது தமிழ் சொல் கிடையாது, வடச்சொல். நெடிலுக்கு பின்னாடி தான் இரு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரகதமும் லகதமும் தனி ஒற்றின் கீழ் வராது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இல்லும் குற்றெழுத்தினை அடுத்து ஒற்றாக வருவதில்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்மொழியில் ரகதம் ழகாரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. தொடர்மொழியில் தனிக்குறியில் தான் வராது, 2 எழுத்தில் தான் வராது. தொடர்மொழியில் வந்து இதுவும் இல்லும் வரும். உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா புகழ் அப்படின்னு வருது, அகர் அப்படின்னு வருது. தொடர்மொழியில் ரகதமும் லகதமும்
வரலாம். அதாவது 3 எழுத்து வந்தால் வரலாம், 2 எழுத்து வந்தால் வரக்கூடாது. தனிக்குதிலை அடித்து ஒற்றாகாத மெய்கள் அப்படின்னா, தனிக்குதில்னா ஒரே எழுத்து. இப்போ சர் அப்படின்னு வார்த்தை தமிழில் இல்லை, டர் அப்படின்னு கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் புகழ் அப்படின்னு இருக்குது, புரியுதுங்களா? அகர் அப்படின்னு இருக்குது. தொடர்மொழியில் ரகரம் லகாரம் குற்றுக்கு பின்னாடி, குற்றெழுத்து பின்னாடி வரும். ஆனால் தனிமொழியில் தனிக்குதியில் ஒற்று வராது அப்படின்னு அர்த்தம். தயவுசெய்து புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த 2-3 நூற்பா வந்து அந்த அளவுக்கு வந்து முக்கியம் கிடையாது. இந்த மகத குறுக்கத்தை வந்து சொல்லுவாங்க. அதாவது போலும் என்பது போன் அப்படிங்கிறது கால் மாத்திரை வந்து மகத குறுக்கம். நகாரை முன்னர் மகாரம் குறுக்கும்னு வந்து நூற்பா. மருங்கிறது மகத குறுக்கம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களினுடைய மாத்திரை இயல்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் அதை நான் சொல்ல தேவையில்லை, ஒன்றுக்கு என்னென்ன மாத்திரைன்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐகார போலி அப்படிங்கிறது அகரம் இகரம் ஐகாரம் ஆகும் அப்படின்னு வந்து தொல்காப்பியர் சொல்கிறாரு. அகரத்தையும் இகரத்தையும் சேர்த்து சொல்ல அவை ஐகாரம் போல் ஒலிக்கும் அப்படிங்கிறாரு ஐயர் அப்படின்னு. அகரத்தையும் உகரத்தையும் கோட்டி ஒலிக்க ஔகாரத்தை போல ஒலிக்கும் அப்படிங்கிறார். ஆவும் ஊவும் சேர்ந்தால், ஆவும் ஈயும் சேர்ந்தால் ஐ, ஆவும் ஊவும் சேர்ந்தால் அவ். உதாரணம் அவ்வை. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐகார ஔகார குறுக்கங்களை பற்றி சொல்கிறாரு. இடையன் குவளை அவ்வை கெவ்வை. இது இந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. இகர எகரம் இரதி விருவும் அப்படிங்கிறாரு. நாய் என்பதை தொல்காப்பியர் நாக் பக்கத்தில் ஈ போடுறாரு, தாயி பக்கத்தில் தாய் அப்படின்னு வந்து போக்குறாரு. சொல்லின் இறுதியில் இகரம் நிற்க வேண்டிய இடத்திற்கு எகரம் வரும், எகரம் நிற்க வேண்டிய இடத்திற்கு இகரமும் வரும் அப்படின்னு அர்த்தம். இகர எகரம் இறுதி வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானதுங்க, மொழி முதலாக கூடிய எழுத்துக்கள் வந்து 22. அடிக்கடி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸு. மொழிக்கு முதலாக மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 22. அதில் உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 12. பன்னீர் உயிரும் மொழி முதலாகும் அப்படிங்கிறது நூற்பா. ஆ ஆ இ இ அந்த அவு வரைக்குமே வந்து மொழிக்கு வந்து முதல்ல வந்து இருக்குது. அணில் ஆடு இலை, நீங்கள் ஸ்கூலில் படித்ததை ஞாபகப்படுத்துங்க. மெய்யெழுத்து வந்து மொழி முதல் வராது அப்படின்னு வந்து நூற்பா வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மொழிக்கு முதலாக எழுத்துக்களில் 12 வந்து உயிர் எழுத்து, 10 வந்து உயிர்மெய் எழுத்து. என்னன்னா கா தா நா பா மா சா வா ஞா ஞா நு. எண்ணி பாருங்க. கா தா நா பா மா சா வா ஞா யா நு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் சொன்னதை 2 தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்க. 12 உயிர் எழுத்து, சாரி 12 உயிர் எழுத்து, 10 உயிர்மெய் எழுத்து, ஆக மொத்தம் 22 வந்து மொழிக்கு முதலாகக்கூடிய எழுத்துக்கள். அது வந்து இன்னும் சொல்ல போனால் டோட்டலாக எடுக்கும்போது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரோடும் மொழி முதலாகக்கூடிய மெய்கள், எல்லா உயிரோடுமே. இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுங்க. கா தா நா பா மா, இக்கு இத்து இந்து இப்பு இம்மு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 எழுத்து. இக்கு இத்து இந்து இப்பு இம்மு மொத்தம் எத்தனை எழுத்துங்க? இக்கு இத்து இந்து இப்பு இம்மு 5 எழுத்தும் 12 உயிரெழுத்தோட சேரும்போது 60 எழுத்து ஆச்சுங்களா? ஃபஸ்ட்டு வந்து 60 போட்டுக்குங்க. அடுத்தது வந்து பாருங்க, சகர மெய் மொழி முதலாதல். சகர கிளவியும், இது முக்கியமான நூற்பாங்க, நல்லா கவனிங்க. சகர கிளவியும் அவற்றோர் அற்றே அ ஐ ஔ எனும் 3 அலங்கடையே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சகரமெய் வந்து உயிரெழுத்துக்களுடன் கூடி மொழிக்கு முதலாக வரும். ஆனால் சா, அதாவது எப்படின்னா ஆ அப்படின்னா சா, ஐனா சை, ஔனா சௌ. சா டைரெக்டாக வராது, சை டைரெக்டாக வராது, சௌ வராது. சானா
சங்கம் சண்முகம் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இல்லை. சைனா சைத்தான், சௌமியா கிடையாது. ஆனால் சாவதும் சீவதும் சீவதும், சால்பு சிலை சீர் கரும்பு சூழ்ச்சி செய்தி சேவல் சொல் சோலை, இந்த 9 எழுத்து சகரத்தில் முதல்ல வரும். புரியுதுங்களா? அதாவது இக்கு இத்து இத்து இப்பு இம்மு டைரெக்டாக 12 மெய்யோடு சேர்ந்து வரும். ஆனால் சா என்கிற எழுத்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல்ல 9 இடத்துல தான் வரும், 3 இடத்துல வராது. என்னென்னா சா சை சௌ, அதை தான் ஆ ஐ ஔமா, இச்சு கூட்டல் என்ன சா, அப்படி சாவும் சையும் சவ்வும் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வகர மெய் மொழி முதலாகல். வகர மெய்யில் ஆக்சுவலாக மொத்தம் பார்த்தீங்கன்னா 12ல் 4 எழுத்து வராதுங்க, மீதி 8 எழுத்து தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வகரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த உயிர்மை எழுத்து 12ல் 4 எழுத்து வராது, 8 எழுத்து தான் வரும். உ உ ஓ ஓ என்னும் 4 உயிர் வா என் எழுத்தோடு வருதல் இல்லை. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகலாம். வகரமை மொழிக்கு முதல்ல 8 எழுத்தில் தான் வரும். ஞகரமை மொழி முதலாதல் 3 எழுத்தில் தான். அ ஏ ஓ என்னும் 3 உயிர் ஞாகாரத்து உரிய அப்படின்னு தான். அப்புறம் ஞகரம் பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல 3 இடத்துல தான் வரும். யகரமை மொழி முதலாதல் ஒரே இடத்துல தான். தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆ ஓடு தான் வரும். ஆவோடு அல்லது யகரம் முதலாது அப்படின்னு, யாண்டு யாமம் அப்படிங்கிறது தான். யகர கிளவி மொழிக்கு முதலாக ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம் பார்த்தீங்கன்னா மொழி முதலாதல். அதாவது குற்றிய லுகரம் முறைப்பெயர் மருங்கின் ஒற்றிய நகரமிசை நகரமோடு முதலும். தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய குற்றிய லுகரம் பார்த்தீங்கன்னா நுந்தை. புரியுதுங்களா? குற்றிய லுகரத்தை முற்றிலுகரமாக கூட ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நல்லா கூட்டி பாருங்க. நான் சொன்னது மொத்தம் 60 கூட்டல் 9 69, 69 கூட்டல் 8 77, 77 கூட்டல் 3 80, 80 கூட்டல் 1 81, கூட்டல் 1 82. ஆனால் நன்னூல் அளவு வித்தியாசப்படும். புரியுதுங்களா? நன்னூல் காலகட்டத்தில் இது கூடும். அதனால் இதெல்லாம் கூட்டி நீங்கள் வச்சுருக்க தேவையில்லை. நான் ஒரு 82 இதை வச்சு கூட்டி சொன்னேன். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எல்லா உயிரோடு மொழி முதலாகும் மெய்கள் எத்தனைனா 60 எழுத்து வந்துடுது. சகர கிளவியும் அவற்றோடு அற்றே ஆ ஐ அவ் என்னும் 3 அலங்கடைய இந்த நூற்பாவை கொடுத்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யகரமை ஆவோடு அல்லது யகரம் முதலாவது என்ற நூற்பா உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னா, யகரம் மொழிக்கு முதலில் மட்டுமே ஆகாரத்தோடு தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய குற்றியலுகரம் எது அப்படின்னு கேட்டால் நுந்தை. இன்னொன்று மொழிக்கு முதலாகக்கூடிய குற்றியலுகரம் நூ. தொல்காப்பியர் மொழிக்கு முதலாக குறிப்பிடக்கூடிய குற்றியலுகர எழுத்து என்னன்னா நூ தான். நூ அப்படின்னு சொல்கிறது இல்லை, நுந்தை. அந்த நூ பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை கம்மியாக தான் ஒலிக்கும். நெக்ஸ்ட்டு மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை பற்றி பார்க்குறோம். மொத்தம் 24 எழுத்துக்கள் சொல்கிறாங்க. இறுதியில் வரக்கூடிய உயிர் எழுத்து பார்த்திங்கன்னா 11 தான் சொல்கிறாரு. உயிரெழுத்துக்களில் ஔகாரம் நீங்காலாக எஞ்சியவை 11. அதாவது அவ் மொழிக்கு இறுதியில் வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கவ்வொடு ஈன் அவ்வும் ஆகும்னு அடுத்த நூற்பாவில் சொல்கிறாரு. முதல் நூற்பாவில் உயிர் அவ் எஞ்சிய இறுதி ஆகும்னு சொல்லிட்டு, ஆனால் ஔகாரம் மொழிக்கு இறுதி எப்படி வரும்னா கவ்வொடு ஈயின் அவ்வும் ஆகும். கவ் அப்படிங்கிறது வரும், வவ் அப்படிங்கிறது வரும். அதாவது ஔகாரம் தனி உயிராக நின்று இறுதியில் வராது. இக்கு அல்லது இவ்வு, அதாவது கவ் அல்லது வவ் அப்படிங்கிறதோட சேர்ந்து தான் வரும் அப்படிங்கிறது அர்த்தம்.
எகரம் மெய்யோடு கூடி மொழிக்கு ஈராவதில்லை. புரியுதுங்களா? ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்தோட சேர்ந்து கடைசீட்டில் வந்து வராது அப்படின்னு அர்த்தம். நகரம் அதாவது ஒவ்வும் அற்றே நவ்வலங்கடையே, அதாவது பார்த்திங்கன்னா வந்து நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியாக தான் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். ஏ ஓ என்னும் உயிர் ஞாகாரத்து இல்லை, அதாவது ஞகரமை ஏகாரத்தோடும் ஔகாரத்தோடும் கூடி மொழி இறுதியில் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞகரமை வந்து ஏகாரத்தோடும் ஏவோடும் ஓவோடும் கூடி மொழிக்கு இறுதியில் வராது அப்படின்னு வந்து அர்த்தம். புரியுதுங்களா? அதே மாதிரி நாகாரம் வாகாரம் கடைசீட்டில் வந்து வராது. இதெல்லாம் வந்து முக்கியமானது. சு வந்து பார்த்திங்கன்னா முற்றிய லுகரமாக ஈராதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சு என்ற எழுத்து, அதுக்கு வந்து உதாரணம் உசு அப்படின்னா புழு, முசு அப்படின்னா குரங்கு. உச்சகாரம் இரு மொழிக்கு உதித்தே, இந்த நூற்பாவை நல்லா கவனிங்க. உச்சகாரம் இரு மொழிக்கு உதித்தே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உசு முசு அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து முற்றிய லுகரமாய் ஈராதல், அதுக்கு வந்து உதாரணம் வந்து டபு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நூற்பா, மொழிக்கு ஈராகும் மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு 11 போடுங்க. ஞா நா நா மா ந ய ர ழ வ ழ லா, இந்த 11 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு வந்து ஈராகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உச்சகாரமோடு நகாரம் சிவனும் அப்படின்னு வந்து அதாவது இந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 எழுத்துக்களை மட்டும்தான், 2 மொழிகளில் மட்டும்தான் ஈற்றெழுத்தில் வரணும். ஒன்று பொதுந்த், இன்னொன்று வெறிந்து. அடிக்கடி கேட்ட கேள்வி. நகரம் வந்து பார்த்திங்கன்னா 2 சொற்றொடரில் தான் காணப்படும் அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஞகரம் மெய் வந்து இஞ்சி, இதுக்கு பார்த்திங்களா ஒரு சொல்லில் மட்டும்தான் ஈராக வரும், உறிஞ்ச் அப்படின்னு வரும். அதே மாதிரி வகரக்கிழவி வந்து பார்த்திங்கன்னா நான்மொழி ஈற்றது, அதாவது வகரமை வந்து 4 சொற்களில் மட்டுமே இறுதியாக வரும். என்னன்னா 3 சுட்டெழுத்து, அவ்வு இவ்வு உவ்வு, இது 3மே சுட்டெழுத்து. தெவ் என்பது வந்து பகைவரை குறிக்கக்கூடிய எழுத்து. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மகர போலி ஏற்காத நகர ஈறுகள் எத்தனைனா 9ன்னு போடுங்க. மகர போலி ஈர்க்காத நகரம் 2 சொல்லினா ஈறுகள் எத்தனைனா 9ன்னு வந்து சொல்லுங்கள். அந்த மயங்காத நகர ஈற்று சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா 9. இது வரைக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா மொழி மரபுவை பார்த்தோம். இதோட இந்த கிளாஸை வந்து முடிச்சுக்கலாம். பிப்ரவரி மாதம் வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். இது வரைக்கும் ஃபீஸ் கட்டாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறீங்க. தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாத சந்தாவை முறையாக வந்து செலுத்திடுங்க. ஏன்னா தனியாக வந்து உங்களுக்கு வந்து சேட்டலைட் சேனல் வச்சு சாஃப்ட்வேர் வச்சு நாங்கள் உங்களுக்கு பண்ணுறதுல எங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகுது. அதனால் தயவுசெய்து எங்களுடைய நிலைமையை புரிஞ்சு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த யூடியூப்பில் யார் யார் கட்டலின்னு நான் வந்து சொல்ல விரும்பலை, பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து வந்து ஃபீஸ் கட்டுங்க. அக்கௌண்ட் நம்பர் தெரியலன்னா வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.